இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பேசுகிறது. சங்கீதம் 37:25 நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்படுவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4 இப்படி சொல்லுகிறார், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அன்பான தேவ பிள்ளையே, சில சந்தர்ப்பங்களில் யாரும் நமக்கு உதவி செய்யாதது போல நமக்கு தோன்றலாம். எல்லாரும் நம்மை கைவிடுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. மனிதர்கள் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய இல்லாவிட்டாலும் உங்களுக்கு உதவியாக வருகிற ஒரு தெய்வம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு துணையாக கர்த்தர் நின்றார் என்று 17ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் எல்லாரும் உங்களை கைவிட்டது போல் இருக்கலாம், யாரும் உதவி செய்ய இல்லாதது போல் இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு துணையாக நின்ற அதே தெய்வம் உங்களுக்கும் துணையாய் நிற்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததிகளுக்கு அவர் துணையாய் இருப்பார். நீதிமான் ஒரு நாளும் கைவிடப்படுவதும் இல்லை, அவனுடைய சந்ததியும் ஒரு நாளும் இறந்து திரிய வேண்டிய அவசியம் வருவதில்லை. விசுவாசித்திடுங்கள், ஆமேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாக வெளிப்படுவார், உதவி செய்வார், பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். God bless you.